ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கிறது ஒண்டர்ஃபுல் டெக் தமிழ் சேனல். டுடே நம்ம சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டேட்டஸ் எடிட் பண்ணுறது பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கைன்மாஸ்டர் ப்ரோஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்போட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். ஸோ இந்த ஆப்பில் என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்போட டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா தமிழ் ஃபாண்ட்டில் இன்ஸ்டால் ஆகி வந்துடும். ஸோ அதுக்காக தான். அதுவும் இல்லாமல் பிளண்டிங் ஆப்ஷன் வந்து எனபிள் ஆகிரும். அமௌண்ட் வந்து பே பண்ண தேவையில்லை. ஸோ நான் இது வந்து கிராக் வெர்ஷன், நான் இதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். ஸோ தென் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்க லேயர் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் தந்திருக்கேன். அதில் போய் நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் டேரெக்டாக மீடியா ஃபைல் லிங்க் தான் தந்திருக்கேன். நீங்கள் அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணி ஆஸ்பெக்ட் ரெடியாக பார்த்தீங்கன்னா 16:9 இந்த சைஸ் தான் எடிட் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் மீடியாவில் போய் 30 செகண்ட் பேக்ரவுண்ட் ஆட் பண்ணுங்க, பிளாக் கலர். ஸோ தென் பார்த்தீங்கன்னா, நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க லேயர் எந்த ஃபோல்டர் இருக்கோ அதை போய் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் போய் ஃபுல் சைஸ் வச்சுருங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேவையான இமேஜ் ஆட் பண்ணலாம். அது மீடியாவில் போய் உங்களுக்கு தேவையான இமேஜ் ஆட் பண்ணுங்க. ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இது ஃபஸ்ட்டு கிராப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு தேவையான சைஸ் இமேஜை கிராப் பண்ணிக்கிச்சுங்க. கிராப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து கிராப் பண்ணுங்க. ஸோ இப்போ இமேஜ் நான் செட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, பிளண்டிங் ஆப்ஷனில் போய் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸோ ஸ்க்ரீன் கொடுத்ததுக்கப்புறம் இமேஜை 30 செகண்ட்க்கு அப்படியே ஆட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ இமேஜ் பர்ஃபெக்டாக செட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஆடியோவில் போய் உங்களுக்கு வேணுங்கிற சாங் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ப்ளே பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் இது எப்படி சேவ் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டெக்ஸ்ட் ஆட் பண்ணோம்னா நீங்கள் லேயரில் போய் டெக்ஸ்ட்டு கொடுத்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணி டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ போய் நம்ம நெக்ஸ்ட்டு எப்படி சேவ் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ மேலே ஒரு ஏரோ மார்க் கொடுங்க, அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரீசெண்டாக எடிட் பண்ணி கிளிக் பண்ணி ஷேர் கொடுங்க. ஸோ 1080 பிக்சல் எக்ஸ்போர்ட் கொடுங்க. ஸோ எக்ஸ்போர்ட் ஆக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 to 5 minutes ஆகும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இது எக்ஸ்போர்ட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுலேயே ஷேர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை வச்சுக்கலாம், சோசியல் மீடியா அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.